மனச ராணிப்பட்ட லோ பட்ஜெட் தரப்போது பாருங்க. அட்டகாசமா தெளிவா செம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்து பாருங்க. சொல்கிறத விட உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க. நேற்று வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் வந்து உண்மையிலே வந்து 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் டி ஆனந்த் பாருங்கள், அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து ஆனால் நீங்கள் சொல்கிறது எதுனா டைம் வாங்கிக்கினார். அதை விட ஒன்று முக்கியமானாக்கா நம்ம ராமேஸ்வரம் சேர்ந்த விஜய் அண்ணா, அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் அந்த ஊருக்கோசம் நான் மன்னிப்பு கேட்டுக்கலான்டாரு. நீங்கள் ஏன்னா கேட்குறீங்கண்ணா அதெல்லாம் போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அது அவர் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கரூர்லேருந்து ஒருத்தர், அப்போ தேனிலேருந்து ஒருத்தர், அதே மாதிரிக்கா வந்தவாசி பிரேமான்னு சொல்லிட்டு, அதே சோலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை பாண்டியன்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர், அதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஜாகிர் ஹுசேனு, அது அவர் கும்பகோணம் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ரகு, இன்னொருத்தர் பேர் என்னோட படிச்சு முடியாது சென்னை ரகு அண்ணன் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க நம்ம வடச்சேரி சேர்ந்த வானகரம் ரமேஷ், அதே மாதிரிக்கா வடச்சேரி வேலு, வானகரம் வந்து ரமேஷ் அவர் பேர், சென்னை ரகு, கிட்டத்தட்ட நிறைய கமாட்ஸுங்க படிக்கிறதுக்கே இல்லை. செம்ம பிரபு மதுரை வந்து பார்த்தோன்னா பிரபு அவர் அமைச்சிக்கிறாரு. அதில் பேக மலேசியாவிலேருந்து நிறைய பேர். இந்த எல்லோரும் வந்து கமாலில் போட சொல்லி பேர் போட மாட்டேறீங்க, அதனால் சரியாக தெரிய மாட்டேங்குது. எல்லாம் போடுங்க. நிறைய பேர் நல்லா இருக்கணும் சார், எண்ணம் போல் வாழ்க்கை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப வந்து முருகர் பிடிக்கும், ரொம்ப வந்து முருகர் பிடிக்கும். இன்றைக்கி முருகர் பார்த்தா தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்க பார்க்கலாம், சொல்லு பார்க்கலாம். அதை மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிர் எழுத்து சொல்லிட்டு 3 எழுத்து இருக்குது. அதில் பார்த்தோன்னாக்கா மெய் எழுத்து வந்து பார்த்துருங்க முருகான்ற பேர் 3 எழுத்து. ஆயுத எழுத்து பார்த்தினாக்கா வேலுச்சவர் அரோஹரா அரோஹரா அப்படின்ட்டு வருது. அதில் அந்த மெய் எழுத்தும் ஆயுதத்தும் சேர்ந்த பிறகு 6 உடைய பேருன்னா முருகான்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்ல சந்தோஷமாக இருக்குது. மெய் சிலுக்கும் முருகனை பற்றி பேசினவே எனக்கு கண்டே தெய்வம் வேறு முருகன் தான். நல்லா இருப்போம், என்னை ஏந்து நெக்க வச்சுது முருகன் தான். நிறைய சில விஷயம்லாம் சொல்கிறேன், நிறைய வண்டிக்குது. இன்றைக்கி கம்மியாக கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் அடிச்சு தலை போகிறேன், வர்ற ரேட்டுக்கு அடிச்சு தலை போகிறேன். ஓனர் வந்து வாங்கி போங்க. அட்டகாசமாக பாருங்கள். 2000 ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறேன், சென்டராக ஒரு வீடியோலாம் சொல்கிறேன், சிச்சிடாதீங்க யாரும், நடந்த விஷயம்லாம் சொல்கிறேன். 2005 6 ரிஜிஸ்ட்ரு ஆல்டோ பாருங்கள். கஸ்டமர் வந்து 1,25,000. 1 லட்ச ரூபாய் கிடையாது, 110 கிடையாது, 1 ரூபாய் கிடையாது, 85 கிடையாது, 75 ரூபாய் சுகுரா குத்தலாம் சார். வாங்க சார். ஷிஃப்ட் டிசைரு 2008 9 ரிஜிஸ்ட்ரு எல்லாமே கரலுக்கு தண்டி. நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,50,000 கேட்குறாங்க, 2,45,000, 2,35,000, 2,20,000 தரலாம். டீசல் வண்டி ஷிஃப்ட் பாருங்கள். பெட்ரோல் வண்டி 2006 7 ரிஜிஸ்ட்ரு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் 90 ரூபா, 85 ரூபாய் சுகுரா கொடுத்துடலாம். ஷிஃப்ட் யார் தருவாங்க 85 ரூபாய்க்கு. விஸ்டா பாருங்கள் 2012 மாடல் 2 ஓனர் வெறும் 1,20,000 எடுத்துட்டு போ சார், நல்லா கட்டும். 2019 மாடலு வாண்டா அமேஸு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் 5,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க என்ன பேசி தரேன். வோல்க்ஸ்வேகன் போலோ நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா வெறும் 2,70,000 கேட்குறாங்க, 2,50 சுகுரா கொடுத்துடலாம். அட்டகாசம் யூனிகான் இருப்பார், சூப்பராக யூனிகான் நல்லா இருக்கும். 2019 மாடலு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 55 ரூபாய் கேட்குறாரு. கிட்ட வாங்க. 50 கிடையாது, 49 கிடையாது, 47 கிடையாது, மிச்சம் எவ்வளோதான் நீயே பார்த்து எடுத்துக்க, குத்தும்போதே பார்த்து எடுத்துங்க, நல்லா இருப்போம். சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரம் பாருங்க, எடுத்து போங்க. அடுத்து பாருங்கள் உண்டாய் வெர்னா வந்து சன்ரூஃப் போடுக்குது, 5 லட்சம் கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி எடுத்துறேன். 2011 12 ரிஜிஸ்டர் 2 ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி எடுத்துறேன். இந்த நான் சொல்கிறேன், யாருன்னா ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, எல்லாம் போயிருப்பீங்க சொந்தக்கார வீட்டுலாம். சாப்பிட்றீங்களா எப்படியா சாப்பிட்றீங்களா அப்படின்ற
வீட்டுக்கு சொல்கிற வீட்டுக்கு மட்டும் தயவுசெய்து சாப்பிடாதீங்க. சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்ற வார்த்தையை சாப்பிடுங்க. எப்பவுமே உட்காந்து சாப்பிட்டு போங்க. ஏன்னா சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை 20 தான் அந்த வீட்டில் சாப்பிடுவாங்கன்றது ஒரு ஐதீக பழமொழியே இருக்குதான். அதனால் சாப்பிட்றீங்களான்ற வீட்டில் வந்து சாப்பிடாதீங்க. எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது சார். எங்கள் வீட்டில் எங்கள் பையன் எங்கள் பொண்ணு நான் எங்கள் வீட்டுக்காரமெல்லாம் சொல்லிக்கிறோம். நண்பனி இது மாதிரி சொன்னாங்க ஒருத்தர். நான் சொன்னேன் சாப்பிட்றீங்களா அந்த வீட்டில் சாப்பிடவே கூடாதுன்னு. பேசினேன் எங்கள் வீட்டுக்காரம்மால களி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, பூஸ்ட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறது பதில்? எங்கள் பையன் சொன்னா தெரியுமா, அப்பா கப்பு முக்கியம். எப்படியா அப்பா கப்பு முக்கியம் சாப்பாடு முக்கியம்பா அப்படின்ற என் பையன். அதனால் வீட்டில் வந்து சாப்பிட்றேன் கேட்டால் சாப்பிட்டு தான் ஆகணும். அது கூட வானாங்கன்னு கோச்சு பண்ணாக்கா சோறே கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. அதனால் சொல்கிறது பாருங்க சாரா இருங்க. சொல்ல என்ன ஏதுன்னு பார்த்துன்னு நல்லா கறியா நல்லா இருக்கு. இன்னைக்கு கூட சொல்கிறேன் சார், கிட்ட இருக்கிற சொந்தத்தை விட தூரத்தை வந்து சொந்தத்தை பாருங்கள். அது தனி மகத்துவம் அன்பு பாசம் அதிகரிக்கும். கெட்ட வச்சு பூச்சிங்கன்னா நம்ம தான் பூச்சிக்கணும். நல்லா இருப்போம் சார், எண்ணம் போல் வாழ்க்கை. அடுத்து பாருங்கள் 2011-12:2 நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் 1,10,000 ரூபாய்க்கு நான் சுகுராக குத்துடலாம். ஸ்குவாடா பேப்பையா இங்கே வந்து பாப்பையா நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பெண்ண பேசுகிறா 12-13 2009 சார் 99 மாடல் 2000 பேப்பர் கரண்ட்டு 65 கேட்குறாங்க. 60 ரூபாய் சுகுராக குத்தலாம் சார். ஒரு ரெனால்ட் டஸ்டர் வந்து உண்மையிலே வந்து தரமான வண்டி சார். இது சூப்பராக சார் வண்டி, வேணுன்ற கற்றுமாலாம் உண்மையிலே. அதாவது 2005-16 சிங்கிள் ஓனரு, வெறும் 96,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டினா வண்டி தான் சார். நேற்று போயிட்டு வந்தேன், அவ்வளோ அருமையாக சார் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, பேக் வைஃபரு, ஏர் பேக்கு, 4 வீல் அலாய் வீலு, தரமான வண்டி சார். பெருமை சொல்ல நல்லா வச்சுருக்காங்க கஸ்டமரு. இன்றைக்கெலாம் மார்க்கெட் பார்த்தா 5,000 ரூபாய் சொலையாக யாருனா விற்பாங்க. 5,000 ரூபாய் கிடையாது, 4,300 கிடையாது, 4,000 ரூபாயும் கிடையாது. ஏன்னா 4,000 விற்று சொன்னார் சார், அவ்வளோ போகாது. 4,15 கிடையாது, 4 ரூபாயும் கிடையாது, 390 கிடையாது. வெறும் 3,85,000 யாருனா கொடுத்துட்டு பார்க்கலாம். 2005 மாடலு லோன் வேணால் 4 லட்சம் வாங்கலாம். நல்ல ரேட்டு, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கஸ்டமரு ஆனால் குத்துருனான்னாரு. நல்ல தங்கமான மனசு தான். வாங்கப்பா சேர்த்தரேன். வெறும் 3,95,000 சுகராக குத்துடலாம். சாரி 3,85 சொன்னேன்னா 3,85 குத்துடலாம். ஒரு அட்டகாசமான உண்டாய் கெட்ஸில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி. இது சூப்பராக ஒரு வண்டி. 2009 ரிஜிஸ்ட்ரு, எஃப்சிலாம் கரண்ட் வண்டி. 4 டயரும் புது டயரு, வாட்டர் வாஷ் கூட ஒன்றும் பண்ணல, வந்துச்சு. சூப்பராக பாருங்கள் வண்டி. இந்த வண்டியெலாம் வந்து நான் அன்னதானம் போய் பண்ணிட்டு வந்தேன். நல்லாயிருக்கும் வண்டி. உள்ள சீட் கவரு, இன்டீரியலு அவ்வளோ அருமையாக பாருங்கள் வண்டி. பாடி கெட்ஸில் வந்து டீசல் வண்டி. நல்ல மைலேஜ் அடிப்பது 25 கொடுக்குது. சூப்பரான வண்டி, மிஸ் பண்ணுறாதீங்க. நல்லாயிருக்கும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 2.25 தான் கேட்டாங்க, அவ்வளோ போகாதுங்கன்னு 2 ரூபாய் சொன்னாங்க. கிட்ட வாங்க 1,90 ஃபைனல் நிற்கிறாங்க. அதுவும் குறைச்சி வாங்கி தரேன். நெகசிபிள் தான், ஒன்றும் வந்து இது கிடையாது. உள்ள இன்டீரியலு சீட் கவர்லாம் அருமையாக பாருங்கள். இன்ஜின் டீசல் வண்டி தான் இது. டச் ஸ்க்ரீன் செட்லாம் இருக்குது இதில். உள்ள சீட் கவரு பாருங்கள். அன்னதானம் கொஞ்சம் இன்னும் இருக்குது, ஒரு 10 பார்சல் இருக்குது, அதுவும் போடணும் போயிட்டு. சரி டைம் ஆகிடுச்சு போடலான்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் டச் ஸ்க்ரீன் செட்டு, 4 டயர் புது டயர் சார். ஏசி பவர் சைடு 4 பவர் விண்டோ வந்துடும். இங்கே ஒரு பவர் விண்டோ இருக்குது, அதில் 2 பவர் விண்டோ இருக்குது பாருங்கள். டயர் பாயிண்ட் பாருங்கள், சும்மா முள்ளு மாரி பாருங்க முடியும் இருக்குங்களா. புது டயர். இதுலேயும் பாருங்கள் பின்னாலேயும் புது டயர் தான். பையன் ஸ்கூலுக்கு வர போனோம், அதனால தான் சரி அவர் ஸ்கூலுக்கு போயிட்டாப்புல. சரி அதனால் அப்படியே தனியாக எடுத்துக்கிறேன்.
மாதிரி படிக்கிற ஸ்கூலு தான். டைம் ஆயிடுச்சு. சரி அப்படியே ஒரு வீடியோ போட்டு ஷாப் வீடியோவும் போட்டுக்கிறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும். தேத்துங்களா சரவணா? தேத்துங்களா? நல்லா தேத்துங்களா? நான் அழகாக இருக்கிறேன் இல்லையோ, நீங்கள் எல்லோரும் அழகாக இருக்கீங்க, அது போதும். அதுக்கு நல்லா பாருங்கள் வீடியோ, சூப்பராக. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வண்டி பார்த்தோன்னா ஏசி கூட ஒர்க்கிங் சார். வண்டியை சூப்பராக வண்டி. டீசல் வண்டி. பெட்ரோல் நினச்சி போகிறீங்க, நல்லா 20-25 வரும். இப்போ ஸ்டிக்கில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்குது, என்ன பாருங்கள். நல்லா இவ்வளோத்துக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரே கட்சி காத்தா வண்டி. யார் தான் இந்த மோட்டர் நம்மளுக்கு தேவை வண்டி நல்லா தான், நம்ம எடுத்து போகிறோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, நல்லா வண்டி. வாங்க, முன்ன பேசி தரேன். ஏசிலாம் சூப்பராக இருக்கும், சில்னஸ்லாம். உள்ள சீட் கவர்லாம் பார்த்தீங்களா? பாருங்கள், டிக்கிலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். கவுல் பேனல்லாம் ஒரிஜினாலிட்டாக இருக்கும். ஸ்டெப்னி, ஜாக்கி, வீல் ஸ்பானரு. இது பாருங்க, ஜாக்கி, வீல் ஸ்பானர் உள்ளது, ஸ்டெப்னிக்கு. இது இங்கேருந்து பாருங்கள், டச் ஸ்க்ரீன் செட்லாம் பாருங்கள். இதெல்லாம் டச் ஸ்க்ரீன் செட்டு. நல்லாயிருக்கு வண்டி, எடுக்கலாம். என்ன ஒன்றா இந்த வண்டியில் ஹைலைட்டு மைலேஜ் 25 கொடுக்கும். வண்டி நம்பரை பாருங்கள். கெட்ஸ்லேருந்து ப்ரீமியம்னு சொல்லிட்டு அப்போது வந்த வண்டி இது. ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்கள். பாருங்கள், உண்டாய் i10 2014-15 ரிஸ்ட்டு வெறும் 2,25,000 சுகராக கொடுத்துடலாம் சார். யாருன்னா கொடுத்துட்டு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி 14-15 பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரும் மார்க்கெட்டு? இன்றைக்கி 2,300 3,000 விற்கிறாங்க. இந்த ரெனால்ட் டஸ்ட்டு பாருங்கள், 2015-16 ரிஸ்ட்டு 4,400 ரூபாய் கேட்டு 4,500 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தரேன். அட்டா வர்ணாவா? அது செம்மையா சார். 2012-13 ரிஸ்ட்டு கருப்பு நெருப்பு அட்டகாசமாக வரணா பாருங்கள். டீசல் வண்டி 2012-13 ரிஸ்ட்டு 2 ஓனரு 2,35,000 கேட்குறாங்க. 2,500 கேட்டு 2,000 ரூபாய்க்கு 2,35 கிட்டத்தட்ட ஒரு 20-25 கம்மி பண்ணிட்டு போகணும். நல்லாயிருக்கும். வாங்க, டீசல் வண்டி வேணும் எடுத்துன்னு போங்க. 2013 மாடலு 2 ஓனரு 2,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். இது வந்து 2016-17 ரிஸ்ட்டு 3,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். இந்த ஈகோ பாருங்கள், 2017-18 ரிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் 3,50,000 கேட்டு 3,35,000 சுகராக கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசுகிறேன். அடுத்து பாருங்கள், ரெனால்டு அசோக் லைலாண்டு ஸ்டைலு. எப்படியா ஸ்டைலான ஒரு வண்டி பாருங்கள். கஸ்டமர் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 3,400 கேட்டாங்க. அப்புறம் 2,300 2,65,000 வெறும் 2,30,000 சுகராத்தலாம். 2,25,000 சுகராக கொடுத்தலாம் சார். கிட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க, முன்ன பின்ன பேசி தரேன். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். டைம் ஆயிடுச்சு, பசங்களுக்கு ஸ்கூல் விட்டுட்டு வரதுக்கு சரி காலைல போக வீடியோ போட்டு பண்ணுவேன். இன்றைக்கி அருமையான அன்னதானம் பாருங்கள். சிறப்பாக வெள்ளிக்கிழமை தான் அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன். நல்ல மாரி
ஃப்ரெண்டு ஒருத்தர் நண்பர் அவர். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து 29 வருஷம் இறந்துட்டாராம். எங்கள் அப்பாவுக்கு இறந்த நாள் ஒன்று பார்த்தேன் நான். எங்கள் அப்பாவுக்கு வந்து அன்னதானம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு 100 பேருக்கு ஒரு 60 பேருக்கு 50 பேருக்கு அன்னதானம் பண்ணாராம். சொல்ல சந்தேகம் சார், சந்தோஷமாக சார். ஏன்னாக்கா நம்ம 1000 தான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கா தானுக்குன்னு ஒரு ஆசாபாசம் வந்து செய்கிறவங்க தான் தனி சந்தோஷமே. என்றைக்குமே ஒன்று சொல்ல பார், பெத்த தாய் தவறு விட்டுறாதீங்க. இருக்கும் போது வந்து சந்தோஷமாக அன்பாக பாசமாக பார்த்துங்க. இறந்துட்ட பிறகு போட்டை வச்சு பூ வச்சு மாலை வச்சு கும்பிட்றது ஒரு தப்பான காரியம். அதனால் இருக்கும்போது பெத்த தாய் தப்பில் சந்தோஷமாக பார்த்துங்க. கூட்டு குடும்பமாக வாழ கற்றுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னுன்யமாக வாழ கற்றுங்க. வாரத்துக்கு ஒரு முறை போய் அக்கா தங்கச்சி போய் பார்த்துட்டு வாங்க. உன்னால் முடிஞ்சதே செய்யுங்க. இப்போ வரப்போகுது தீபாவளி வரப்போதா, விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, ஆயுத பூஜை வரப்போகுது, அதுக்கடுத்து தீபாவளி வரப்போகுது. தீபாவளி போடுறவங்க அக்கா தங்கச்சிக்கான அதிர்ஷ்டம் முறுக்கு ஓட்டோட சுட்டு எல்லோரும் சந்தோஷம் கொடுங்க சார். நல்லா இருப்பேன் சார். பாருங்கள், ஒரே ஒரு தம்பி 3 அக்காங்க, 3 அக்காவுக்கும் ஆளுக்கு ஒரு கார் எடுத்து கொடுத்துறாரு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே தழுவி பிடிச்சிறாங்க. அந்த இதில் பார்த்தேன், ஒரு இதில் அக்காங்களுக்கு 3 காரு எல்லாமே ஒரே மாதிரி கிரீட்டா காரு. எவ்வளோ பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு தம்பி மேலே பாசி வச்சிருக்கோம் அக்கா பாரு. அக்கா வந்து தம்பி மேலே பாசி வச்சுருப்பாங்க பாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டின மனைவியும் எவ்வளோ உறுதுணையாக இருப்பாங்க. அவங்க வந்து பெத்த தாய் தப்பனை எவ்வளோ உறுதியாக இருந்திருப்பாங்க பாருங்கள். அவங்க மாமியார் எவ்வளோ பக்கபலமாக இருந்திருப்பாங்க பாரு. அந்த அக்காங்களுக்கு கட்டின வீட்டுக்காரங்க எவ்வளோ பக்கபலமாக இருப்பாங்க பாருங்கள். எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருந்து பாரு. சந்தோஷம் சார். கும்பலாக சேர்ந்துங்க, அழகாக உக்காஞ்சிங்க. ஒரு 1/2 கிலோ ஒரு 2 கிலோ கறி 3 கிலோ கறி நாத்தியமாக உக்காஞ்சி சூப்பராக சாப்பிட்டு அது தனி சந்தோஷம் சார். அது என்ன பண்ணுறது, ஒரு குடும்பம் எப்படி இருக்குது, ஒரு குடும்பம் அப்படி இருக்குது, வீட்டு வாசிப்படியாகுது. அதை அனுசரித்து போனவளை தான். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. இதான் சார் உண்மை. விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதா இந்த வீடியோ லைவாக வரும். இதோட இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க சார். பட்டி தொட்டி எல்லாமே பரவி சார். விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. வணக்கம். எப்படியா வணக்கம். நல்லா இருப்பேன். நன்றி, வணக்கம் சார்.